ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிடர்களுக்கும், எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு ஜோதிடம் கற்றுக்கொண்டு உள்ள ஜோதிடர்களுக்கும், ஜோதிட ஆர்வலருக்கும், ஜோதிட சகோதர சகோதரி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலேருந்து சுகர்நாடி ஜோதிட பேராசிரியர் விஜய் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ நல்ல சிறப்பான ஒரு ஜாதகம். நெகட்டிவாக தான் இருக்கும், பாசிட்டிவான நல்ல ஜாதகம்லாம் வர்றது கடினம். வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் உள்ளவங்க தான் ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு ஆமாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படி தாங்க இருக்குது, இப்படி தாங்க ஐயா இருக்குது, இதுக்கு என்ன வழிமுறை என்னன்னு கேட்குறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு தான் ஜோசியம் பார்க்குறாங்க. அதை பார்த்து நம்ம சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் இந்த மாதிரி போர்டில் போட்டு அந்த ஜாதகத்தை விளக்கி சொல்கிறோம். அந்த விளக்கி சொன்னோம்னா ஜாதகம் கற்றுக்கிறவங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும். ஏன் ஜோதிடம் சொல்கிறவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அது மாதிரி ஜாதகம் ஆய்வு பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா. அதுக்கு தான் ஒரு ஜாதகம் போட்டுக்கிறோம், போர்டில் போட்டு காமிச்சிருக்கிறோம். அது நல்லா தெரியும். அப்படி தெரியலன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வெள்ளை நோட்டு வாங்கி எழுதிக்கிங்க. 13/10/1971 11:59 AM. இவங்க கோயம்புத்தூர்ல பிறந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல போட்டுங்க. தனுசு லக்னம், லக்னத்துல மாந்தி, 2ல் செவ்வாய் ராகு, 6ல் சனி பகவான், 9ல் 8ல் சந்திரன் கேது, 10ல் சூரியன் புதன், 11ல் சுக்கிரன், 12ல் குரு. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம், 2ல் சூரியன் புதன் மாந்தி, 3ல் புதன், 4ல் குரு, 6ல் ராகு கேது சுக்கரன், 10ல் சனி. இது நவம்ச கட்டம். இது உங்களுக்கு நவம்ச கட்டம் போட்டுக்கிட்டுங்க வந்துருச்சு. அப்போ பிறந்த காலத்தில் திசை புத்தி புதன் திசை 13 வருஷம் 8 மாதம் 20 நாள். இப்ப நடப்பு சந்திரன் திசையில புதன் புத்தி ஓடுது. நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, இவங்களும் பார்ப்பாங்க. நம்ம யூடியூப்ல போட்டதை அவங்களும் பார்ப்பாங்க. ஏன்னா ஜாதகம் யூடியூப் வழியா தான் பார்த்துட்டு வராங்க. நான் எடுத்தோடனே சொன்னேன், சந்திரன் திசை எப்போ வந்துச்சு அப்போ உங்க தொழில் போயிடுச்சுங்கண்ணே. சந்திரன் திசை வந்தவொடனே தொழில் போயிடுச்சு, தொழில் லாக் ஆயிடுச்சு, தொழிலில் பெரிய நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா ஆமாங்க, தொழிலில் பெரிய பாதிப்பு வந்துருச்சு, தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு. தொழில் நஷ்டம் மட்டும் இல்லாமல் சந்திரன் திசை உடம்புல மனசும் சங்கடம் ஆயிடுச்சு, மனசும் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா ஆமாண்ணாங்க. சந்திரன் புதனுடைய காலில் இருக்குது. அந்த புதனும் நரம்பு, கை காலிலையும் பிரச்சனை வரும், நரம்பு தளர்ச்சி வரணும், பிராலிசியை அந்த மாரி கை காலம் இழுத்துக்கிச்சிங்கன்னாரு அவர். பாருங்க, தொழிலை பாதிக்குது, மனசு பாதிக்குது. சந்திரன் புதனுடைய காலில் இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி, நரம்பு பிரச்சனை ஏற்படுது. இப்படிலாம் ஏற்படுது. கடன் அதிகமாயிருது. இவருக்கு 2 கோடி ரூபா கடன் இருக்குது, 2 கோடி கடன். இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? அவங்க பயந்துக்கிட்டாங்க. இப்படியே போனால் வாழ்க்கை போனால் எப்படி ஆகும்? ஊரில் ஒரு மரியாதையா தன்மையாக நடந்தீங்க, நல்லவங்களாம் நடந்தீங்க, இப்படி ஆகி போச்சுன்னா மனசில் பயம் வந்துருச்சு. இப்படியே இருந்தால் எப்படி பிழைக்கிறது? ஊர் உலகத்தில் சொந்த பந்தமெல்லாம் மதிக்காத அப்படின்னு மனசுக்குள்ள கணவன் மனைவி 2 பேரும் பயம் வந்துருச்சு. நான் சொன்னேன், பயப்படாதீங்க, சந்திரன் திசை மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இடைஞ்சலை தரும். சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் திசை வந்தாலும் இடைஞ்சலை கொடுக்காது. செவ்வாய் திசை நல்லா இருப்பீங்க, காசு பணத்தை கடல்லாம் கட்டி போடுவீங்க, காசு பணம் நிறைய சம்பாரிச்சிக்குமான்னு ஜாதகத்தில் இருக்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஆனால் நடக்கும். ஜோதிடம் பார்க்கும்போது ஆறுதலுக்காகலாம் சொல்லக்கூடாது, நடக்கிறதே சொல்லணும். அவங்க சந்தோஷப்படுத்தணும், நம்மகிட்ட ஜாதகம் பார்த்த நேரத்தை சந்தோஷப்படுத்தி அனுப்பணும் அப்படின்னு கூட எடுத்துக்கூடாது. ஆனால் உண்மையே சொல்லணும், உண்மையை ஆராய்ச்சி பண்ணால் உங்களுக்கு செவ்வாய் திசை நல்லா இருக்கும். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 2ஆம் பாவத்தில் செவ்வாய் திசை பாருங்க, ராக கடந்து போயிடுச்சு. செவ்வாய் எங்க உட்காந்தீங்கன்னா அவிட்டம் 1ஆம் பாவத்தில் இருக்குது,
ராகு எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து திருவோணம் 3ஆம் பாவத்துக்கு வந்துருச்சு. அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கலந்துருச்சு, செவ்வாய் மேலே போயிடுச்சு. அதான் செவ்வாய் திசை நல்லா இருப்பேன், கடனை கட்டிப்பிடுவீங்க, உடம்பு நல்லா இருக்கும், மன சந்தோஷமா இருக்கும், காசு பணம் நிறைய சம்பாரிச்சு நல்லா இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் நடக்கும். மனசு ஆறுதலுக்காக சொல்லவே இல்லை. 5ஆம் அதிபதி 2ல் சுவைக்கால 2ஆம் பாவம் பணம் தானே உற்பத்தி பண்ணும். அப்படின்னா அவருக்கு மனசு ஆறுதலுக்கு சொல்ல செவ்வாய் திசை நல்லாவே இருக்குன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சிட்டோம். சரி, அவர்கிட்ட பேசுனது சொன்னதெல்லாம் சொல்லி அவர் மன தெரியுமா அனுப்பிச்சாச்சு. அவர் போயிட்டாரு. அந்த ஜாதகம் போர்டில் போட்டுக்கிறோம். உங்ககிட்ட போய் சொன்னோம், ஏன் இவர் வந்து சந்திரன் திசையில தொழில் பாதிப்படைஞ்சு கடன் வந்துச்சு, ஏன் நமக்கு பாதிப்பு ஏற்படுச்சு, அந்த விதி தானே உங்களுக்கு வேணும். அதை தான் நம்ம சொன்னோம். சொல்றேன். தனுசு லக்கணம் 8ஆம் பாவத்துல சந்திரன், புதனுடைய காலில் ஆயிலையும் 1ஆம் பாவத்துல. எந்த லக்கணமாக நம்ம ஜாதகம் கட்டம் போடும்போது எந்த லக்கணம் போட்டாலும் என்ன லக்கணம்னு பார்த்துக்கணும். அந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதி யாருன்னு பார்த்துக்கணும் ஒரு செகண்டுக்குள்ளேயே. அப்போ நான் தனுசு லக்கணம், மாரகாதிபதி புதன் மாரகத்தை செய்யாது, கஷ்டத்தை கொடுக்காது, பாதகத்தை செய்யாது. புதனுடைய நட்சத்திரம் ஆயிலையும் கேட்ட ரேவதியில் ஏதாச்சும் கிரகம் இருக்குதா தீமை செய்யுன்னு எடுத்துக்குவேன். இப்போ பார்த்து கணக்கு போட்டு தனுசு லக்கணம் 8ல் சந்திரன், புதனோட கால். அப்ப 8ஆம் பாவத்துல உள்ள கிரகம் கேந்திரம் திரிகோணத்துல வந்து நன்மை தானே செய்யணும், நன்மை தான் செய்யும். ஆனா இந்த ஜாதி செய்யாது. தனுசு லக்கணத்து 8ல் சந்திரன், புதனுடைய கால், புதன் 10ல் உச்சம். அற்புதம். சந்திரனும் புதனும் நட்சத்திர பரிவர்த்தனம் கோடீஸ்வரர் ஆயிருப்பான். புதன் 10ல் உச்சமா, திருவோண நட்சத்திர ரோகிணி அஸ்தத்துல இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனா இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. பலன் கொடுக்குமா கொடுக்காதான்னு. தனுசு லக்கணத்துக்கு 8ல் சந்திரன், மாரகாதிபதி பாதகாதிபதி காலில், அந்த புதன் போய் லக்கணத்துக்கு 10ல் செவ்வாய் காலில் உட்காந்துச்சு. அப்ப நீங்க தனுசு லக்கணம்னா மாரகாதிபதி பாதகாதிபதி யார் எடுக்கிறோமோ அதுமாதிரி எடுத்துக்கிட்டு, அப்ப புதன் போய் செவ்வாய் காலில் உட்காது. புதனுக்கு வேதகன் யாரு? செவ்வாய். நாம ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குது பார்க்கணும், அந்த அதிபதி அந்த அந்த கிரகத்துக்கு வேதகனான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு செகண்ட்ல பார்த்துக்கணும். அப்ப புதனுக்கு வேதகன் செவ்வாய். நம்ம என்ன சொல்லிக்கிறோம், வேதகன் ஒரு கிரகம் வேதகன் சாரம் வாங்கினா அந்த வேதகன் பலன் குறைஞ்சிருக்க வேண்டும். பலன் பெற்றா தீமையை கொடுக்கும், பலன் கொண்டு இருந்தால் நல்லது கொடுக்கும். அப்ப செவ்வாய் போய் உச்சம் பெற்றுருச்சு. புதன் வேதகன் சாரம், புதன் செவ்வாய் சாரம், செவ்வாய்க்கு புதன் வேதகன், அந்த செவ்வாய் பலம் பெற்றுச்சு. அப்ப தொழில் போயிடும். 10ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணிப்போம். பண்ணிருச்சு, 2 வருடம் கடன் பண்ணிருச்சு இல்ல. அப்ப எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு மாரகாதிபதி பாதகாதிபதினு பார்த்துக்கணும். ஒரு கிரகம் நிற்கிதுன்னா அந்த கிரகத்துக்கு வேதகன் யாருன்னு பார்த்துக்கணும். அந்த வேதகன் காலில் ஏறி இருந்தாலும் வேதகன் பலன் இழந்திருக்க வேண்டும். பலன் பெற்றால்தான் தீமை. இப்ப 8ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை தொட்டு 10ஆம் பாவம் புதன் வேதகன் கால் வாங்கி வேதகன் உச்சம் பெற்றதுனால 10ஆம் பாவம் தொழிலை லாக் பண்ணிருச்சு, கெடுத்துருச்சு. அப்ப இவருக்கு சரியான அடி அப்படின்னா இவர் எந்த மாதிரியான தொழில் செஞ்சிருப்பேன்னா, என்ன தொழில் செஞ்சிருப்ப கேட்பார்ல. 10ஆம் பாவம் உச்சியால் சிந்தனை, 10ஆம் அதிபதி செவ்வாய் கால், சூரியனும் 10ல் தான் இருக்குது. சூரியனும் செவ்வாய் கால் தான். புதனும் சூரியனும் செவ்வாய் கால். 10ல் செவ்வாயோ சூரியனோ 10ஆம் பாவத்துல சூரியன் செவ்வாய் கால் வாங்கி அவர் சனி தொடர்போ ராகு தொடர்பு இருந்தால் உயிர் வதைகள் செய்வார்கள். ஆடு கோழி வியாபாரம் பண்ணுவாங்க. அப்ப இவங்க 10ல் சூரியனும் புதனும் செவ்வாய் காலு, செவ்வாய் என்பது ரத்தம் அறுவை. அப்ப இவர் வந்து கோழி பண்ண ஏஜென்ட் எடுத்திருந்தாராம். இவர் கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பண்ணையில இருந்து கோயம்புத்தூர்ல சனிக்கிழமை நைட்டு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சத்துக்கு கோழி வந்துருமா பண்ணையிலேருந்து. இவர் ஃபுல்லா அவர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்து இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஒவ்வொரு லாரியில 2 பேர்த்த போட்டு
அனுப்பி விட்டுருவார். விடியத்துல போய் இறங்கிக்கும். அவன் ஞாயிற்றுக்கிழமை கறியெல்லாம் வெட்டி வித்துவிட்டு இவருக்கு பணம் கொடுத்துருவார். அதெல்லாம் அக்கௌண்ட்ல ஆன்லைன்ல வந்துடும். இப்படி ஒரு வாரத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் கோழி பண்ணையும் எடுத்திருக்கிறாரு, ஆட்டு பண்ணையும் எடுத்திருக்கிறாரு. அப்படி சப்ளை பண்ணிட்டு அது இல்லாத அந்த கோயம்புத்தூர் அவர் இருக்கிற ஊர்ல 10 கடை, கோழி கடை ஆட்டு கடை போட்டு அதுக்கு ஆள் போட்டுக்கிறாரு. இவர் சும்மா பேசுறது தான், எல்லாத்தையும் செஞ்சுக்கிறார். மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 20 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் பணம் குமிஞ்சிரும். இவருடைய சந்திரன் திசை வரைக்கும் இப்படித்தான் ஓட்டினார். சந்திரன் திசை இருந்துச்சு, ஒவ்வொரு லாரி பெட்டு இங்கே ஆகுறது, கடை உனக்கு இனி எனக்கு போடாத வேண்டாங்கிறது, கறிக்கடையில் கறி விற்காத போகிறது, ஆள் வராது போகிறது, இப்படி எல்லாம் பூச்சி மாதிரி இப்போ இவர் ஒட்டியத்தாங்கிறாரு. இவர் ஒன்று இருந்தும் வியாபாரம் போச்சு எல்லாமே. அப்போ பண்ணையில் 2 கோடி ரூபாய்க்கு எடுத்து வெளியில் போடுறாரு. வெளி கணக்கா வாங்கி வித்துட்டு காசு கொடுக்கணும்னு அவன் நிறுத்திட்டான். இவர் சம்பாரிச்சு நிறையா வீடுகள் நிலப்படங்கள் இதெல்லாம் வாங்கி வீட்டு வாடகை கட்டி விட்டார். ஒரு 1 லட்ச ரூபா வர மாதிரி. ஆனால் கட்டி விட்டா இவருக்கு கொடுக்க வேண்டியவன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் இவர் ஒருத்தர் கொடுக்க முடியல, பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க 10 ஆளை கூட்டிட்டு வந்து வீட்டுகிட்ட கேட்டால் அசிங்கம்னு சொல்லிட்டு வீடெல்லாம் நிறைய பேர் விற்று 1 கோடி ரூபா கட்டிட்டாரு. இன்னும் 1 கோடி ரூபா இருக்குதான். ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அப்ப இருக்கிறதெல்லாம் வித்து கொடுத்துட்டு அவர் எப்படி தொழில் செய்யறது? அதான் நான் சொன்னேன், இந்த சந்திரன் திசை முடிவு வரைக்கும் பொறுமையா இருங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட இருங்க. செவ்வாய் திசை இதே மாதிரி வியாபாரம் வந்து சம்பாரிச்சு கட்டிடுவீங்க அப்படின்னாலும் சம்பாரிச்சு கட்டுவார். அப்ப பாருங்க, ஒரு கிரகம் 10ஆம் பாவத்துல சூரியனும் புதனும் இருந்தா கூட சந்திரன் புதனோட காலில் இருந்து 10க்கு வந்து அந்த 10ஆம் பாவத்துல புதன் போய் செவ்வாய் காலாகி செவ்வாய் உச்சம் பெற்றுருச்சு. செவ்வாய் 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ நீசமானாலோ பகையானாலோ அஸ்தம் பெற்றிருந்தாலோ அந்த சூரியன் செம்படி லைனா ஓட்டிருப்பார். ஏன்னா சூரியன் செவ்வாய் வேதகன் இல்லை, சூரியனுக்கு திரிகோணத்துல செவ்வாய் உச்சம், அதனால சூரியன் திசை கொட்டு ஓட்டுருச்சு. சந்திரன் புதன்கால், புதன் செவ்வாய்கால், செவ்வாய் வேதகன், புதனுக்கு செவ்வாய் வேதகன் தொழில் நிறுத்தி போச்சு, அரெஸ்ட் பண்ணிடுச்சு. தொழில் போச்சு, உடல் போச்சு, மனம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப இருக்கிறதா பறக்கிறதா கரமே 2 பேரும் கணவன் மணி 2 பேரும் இருக்கலாமா பறக்கலாமா போலாமா குழையும் போயிட்டாங்க. அவளை நிலைப்படுத்தி ஒரு நிதானப்படுத்தி அமைதிப்படுத்தி நான் சொன்னேன், பாருங்க இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் தான் இருக்குது, நீ கவலைப்படாதீங்க. கண்டிப்பா செவ்வாய் திசையில செவ்வாய் சுவைக்கால் வாங்கி இருக்குது, உச்சம் 2ஆம் பாவத்தில் தனகாரகன், நிறைய சம்பாதிச்சிருவீங்க, இருக்கிற கடனை கட்டி போடலாம். டாப் மாப் சொல்லி பண்ணுங்க, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ஜாலியா இருங்க. இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, எல்லாம் இப்படிதான் சொன்னாங்க. கோயிலுக்கு போங்க, 1 நாள் 2 நாள் வாரத்தில் போயிட்டு ஜாலியா இருங்க. செவ்வாய் திசை தான் கடனை கட்டி விடுங்கன்னு சொல்லிக்கிறேன், அனுப்பிவிடுங்க. ஆனால் கட்டிவிடுவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகன் என்ற நட்சத்திராதிபதி பார்க்கணும். அவர் பலம் பெற்ற நன்மை செய்யுங்கிறது விதி, ஆனா வேதகனா இருந்து நன்மை செய்யாது. இதெல்லாம் பார்த்துதான் ஜோசியம் சொல்லணும். அடுத்தது நான் சொன்னேங்க, அவர்கிட்ட வந்த உடனே சந்திரன் திசையில் தான் சொல்லிட்டு, நான் தான் நம்ம சுகநாடி விதிமுறையை நிறைய சொல்லிக்கிறேன். எந்த லக்கணத்துக்கும் மாரகாதிபதி மாரகத்தை செய்ய மாட்டான்னு சொல்லிக்கிறேன். தனுசு லக்கணத்துக்கு புதன் தான் மாரகாதிபதி பாதகாதிபதி, அவர் கூட செய்ய மாட்டார். ஆயிலையும் கேட்ட ரேவதியில உள்ள கிரகம் மாரகத்தை செய்யும். இப்ப சந்திரன் ஆயிலையும் 1ஆம் பாவத்தில் இருக்கிறார். அப்ப மாரகாதிபதி சந்திரன் தான். அப்ப யாரை போடுவாரு? தாய. நான் கேட்ட இந்த சந்திரன் திசை வந்து ஒரு 6 மாசம் ஒரு இடத்துல உங்க அம்மா போயிடுச்சானே, வந்த உடனே சந்திரன் திசை சந்திரன் சுயபத்திரி அம்மா எடுத்துருச்சு விட்டாரு, தூக்கிடும். நிறைய பேர் யூடியூப்லயே நானும் பாக்குறேன், மரணத்தெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ரகசியம், மரணத்தெல்லாம் கணிக்க முடியாது, மரணத்தெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு மரணத்தை தீர்க்கமா கணிதம் போட்டு சொல்ல முடியாதுன்னா சோசியம் சொல்ல முடியாது. 8ஆம் பாவத்தை ஆராய்ச்சி பண்ணா கண்டுபிடிக்கலாம் மரணம் எப்படி நடக்கும்னு. அப்ப அந்த ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும்னா மற்ற பாவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க லக்னம்னா
ஜனனம், தோற்றம், உயரம், கருப்பு, சிவப்பு, நல்லவனா, கெட்டவனா, கொடியவனா, தருமம் பண்றவனா, கருமம் பண்றவனா அப்படின்னு லக்கணம் சொல்லுது. அப்ப அது எந்த நிலையில இருந்தா நல்லவனா மாறுவான், கெட்டவனா மாறுவான், நோயா மாறுவான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்றோம். 2-7-11 திருமணத்தை கொடுக்குன்னு சொல்றோம். நல்லா இருந்தா. கெடுதல் வந்து திருமணத்தை கொடுக்காதுன்னு சொல்றோம். 8ஆம் பாவம் மரணம். எல்லா பாவத்தையும் ஆய்வு பண்ணணும். எல்லா பாவத்தையும் ஆய்வு பண்ணி அதனுடைய நெகட்டிவான பாயிண்ட்டையும் சொல்லணும், பாசிட்டிவான பாயிண்ட்டையும் சொல்லணும். அப்ப நீங்க வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமா சொல்லணும்னா இந்த தொழில் நஞ்சு கஷ்டப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்ட வந்தவங்களுக்கு போய் என்னத்தை போய் நல்லா சொல்லுவீங்க? அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு அஷ்டமி சனி எவ்வளவு நாள் இருக்குதுன்னா, அஷ்டமி சனினா நீங்கி போச்சப்பா, 29ஆம் தேதி 29/3/2025 நீங்கி போச்சு அப்படின்னா. ஆனாலும் கஷ்டமா இருக்குது அப்படின்னாங்க. அஷ்டமி சனி ஒன்றும் பாதிக்காதுங்க. இதே கடகராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் கோடி கோடி பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அஷ்டம சனி தானே. அப்ப அஷ்டம சனி இந்த ஜாதகனை ஒன்றும் செய்யாது. அப்ப சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு. இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டமி சனி தானே. இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டமி சனின்னா கஷ்டத்தை கொடுக்குமா? அப்போ கோச்சாரங்கள்லாம் சனி அஷ்டமத்துக்கு போயிடுச்சா தீமை செய்யுங்கிறீங்க. இப்போ வருகிற குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு 11 வருது, பலம் தானே. அப்போ சிம்ம ராசிக்கு குரு பலன் தருமா, சனி தெய்ய பலன் தருமா? ரெண்டு ஆராய்ச்சி பண்ண ஜோசிக்காரர்கள்லாம் கோச்சார கிரகங்கள் பலனை அதிகப்படுத்தாது. சாப்பிடும்போது சாப்பாடு, சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், மோர், தயிர், வடை, பாயாசம்லாம் இருக்குது. அது போல ஊறுக்கா 5% தான் கோச்சார கிரகம். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல பிறந்த காலத்துல 9 கிரகங்களும் 12 பாவமும் என்ன சொல்லுது, அதுதான் கர்மா. இந்த கர்ம பலன் தான் திசாபுத்தி பலன். இந்த கர்ம பலன் தான் 99% நடக்கும். கோச்சார பலன்லாம் ஊறுக்கா மாதிரி தான். இதை நான் நிறைய மீட்டிங்கில் சொல்லியாச்சு. அப்போ அஷ்டமி சனியெல்லாம் 5 ஆக வேண்டாம், 7.5 சனி வந்துருச்சா 5 வேண்டாம். அதெல்லாம் ஜோதிடம் கணிதம் இல்லாதவர்கள், ஜோதிட ஞானம் இல்லாதவர்கள் கோச்சாரத்தை சொல்லிட்டு போகலாம். அது அப்படி கிடையாது. ஒரு ஜாதகன் பிறந்த காலத்துல வாங்கின கர்மா என்ன, அதுதான் பலன் வேலை செய்யும். அப்ப இந்த ஜாதகத்துல சந்திரன் திசை தொழிலை டவுன் செஞ்சிடும் அப்படிங்கிறது கர்மா. இதுக்கு கோச்சாரங்கள்ல குரு இப்ப பாத்தீங்கன்னா கடகராசி குரு 11 தான் இருந்துச்சு 1 வருஷம். அப்ப அவருக்கு கடகராசிக்காரங்கள்லாம் கோச்சா 11 இருந்தா நல்லது தானே, சந்தோஷம் தானே, காசி பணம் கொட்டுன்னு தானே. திசா 10ஆம் பாவத்தை தொட்டு 10ஆம் பாவம் கர்ம தொழில் பாவம், தொழில் கெடுதல் இருக்கும்போது கோச்சாரங்கள்ல குரு நன்மையான இடத்துல வந்தாலும் சனி நன்மையான இடத்துக்கு வந்தாலும் வேலை செய்யாது. இதெல்லாம் பிரிச்சுதான் நீங்க ஜோசியம் சொல்லணும். திசாபுத்தி பலன் வாங்கின கர்மா தான் வேலை செய்யும், அது இல்லாத வேலை செய்யாது. இதுதான் ஜோதிட கர்ம பலன். இப்படிதான் ஆய்வு பண்ணணும், இப்படிதான் ஜோசியம் சொல்லணும். கோச்சாரங்கள்ல நீ எடுத்துட்டு கூட சொல்லுங்க, பண்ணுங்க, தப்பு இல்லை. அப்ப இவருக்கு தொழில் கெட்டு போயிடுச்சு, தொழில் பாதிப்பு கொடுத்துருச்சு. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமி சனின்னு சொல்லக்கூடாது. இப்ப இது இன்னொன்னு சொல்ற பாருங்க. ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு ஏற்படுச்சுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு விதத்துல நோயை கொடுத்துரும். லக்னாதிபதி திசை 6 கூட திசை நடக்குது, அப்ப நோயை கொடுத்துரும். உதாரணமா மேசராசி வச்சுக்கலாம். இப்போ மேசராசி வச்சுக்கிட்டீங்கன்னா 2ல் குரு இருக்குது, சனி 11 தான் இருந்துச்சு. அப்போ ரெண்டுமே கோச்சார கிரகங்கள்ல, வருஷ கிரகங்கள்ல குருவும் சனியும் ரொம்ப நல்ல இடத்துல தான் இருந்துச்சு. மேசராசி வச்சுக்கலாம், மேச லக்கணத்தை வச்சுக்கங்க. 2ல் குரு 11 சனி, 11 சனி 2.5 வருஷம், குரு ரிஷ்பத்தில் 1 வருஷம். நான் ஒரு ஜாதகம் பார்த்தோன்னே சொன்னேன், மேச லக்கணம், லக்கணத்துல சந்திரன் கேது காலு, கேது 6ல், கேது சூரியன் சூரிய நேசம். அப்ப ஜாதக சமயமா ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல தாங்க இருக்காருந்துச்சு. ஆப்ரேஷன் 2 ஆப்ரேஷன் பண்ணாங்க.
இப்போ கோச்சார கிரகங்களில் வருஷ கிரகம் சனியும் பலன் கொடுக்கல, வருஷ கிரகமான குருவும் பலன் கொடுக்கல. அப்ப கர்ம பலன், பிறந்த காலத்துல திசை புத்தி பலன் 1/6 தொட்டு இருக்குதா, நடக்கக்கூடிய திசை 1/6, ஏதாவது ஒரு நோய், ஏதோ ஒரு தாக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்ப இந்த வேலை செய்யாது கோச்சார பலன். திசை புத்தி பலனும் வாங்கின வர கிரகம்லாம் அமைப்பை வேலை செய்யும். இப்படி ஜாதகத்தை ஆய்வு பண்ணா தீர்க்கமா சொல்லணும். இப்படிதான் ஜாதக பலன் எடுத்து பலன் சொல்லணும். இப்ப MKS அஸ்ட்ரோலஜியில பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாதகம் போட்டு ஜாதக கர்மா பலன் மட்டுமே தான் சொல்லிட்டு வரோம். கோச்சாரங்களை கூட சொல்றதில்ல, பரிகாரம் சொல்றதில்ல. ஆனா மற்ற என்னை போல உள்ள ஜோதிட நண்பர்கள் எல்லாமே கோச்சார பலன் சொல்லுவாங்க, ராசி பலன் சொல்லுவாங்க, கோயிலுக்கு பரிகாரம் சொல்றாங்க, மன திருப்திக்காக சந்தோஷத்துக்காக எதையும் சொல்றாங்க. ஆனால் நடைமுறையாகுமா? நடக்காது. அப்ப இவர் மட்டும் ஏன் மாற்றி சொல்லலை? சுகநாடியில ஜாதக பலன் மட்டுமே சொன்னா ஜாதக பலன் மட்டுமே தான் வேலை செய்யும். ஆணித்தரமா எடுத்துக்கிட்டேன். அதனால ஆணித்தரமா நண்பகமா ஜோசியம் சொல்லலாம். சுகநாடியில நண்பகமா நன்றி தொழில் ஜாதகம் சொல்ல நல்லதே நடக்கும். அந்த நடக்கக்கூடியதெல்லாம் நல்லதாவே இருக்கும். தீமையாக தீமை சொல்லலாம், நன்மையாக தான் நன்மை சொல்லலாம். அதனால சுகநாடியில மிக தெளிவாக ஜோதிடம் கர்ம பலனை சொல்லன்னு சொல்லி MKS அஸ்ட்ரோலஜி பார்த்து கொண்டுள்ள ஜோதிட நண்பர்கள், சொந்த பந்தங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது இல்லாத சுகநாடி என்னும் ஜோதிட 2 புக் எழுதியிருக்கிறோம். அந்த புக்கில் 2000க்கு மேலான விதிகள் இருக்குது. அது வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் 3947955526. புக்கு வேணும்னா எனக்கு புக்கு வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. சில நோட்ஸ் வச்சுருக்கேன், நோட்ஸ் வேணும்னா போட்டு அனுப்பி விடுங்க. நோட்ஸ் அனுப்பி விட்றேன், புக் அனுப்புகிறேன். சுகநாடி விதிமுறைகளை அற்புதமாக எடுத்து சொல்லலான்னு சொல்லி MKS அஸ்ட்ரோலஜி பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.